காலையில ஒரு யோசிச்சு பாருங்க, காலையில ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ நெல்லிக்காய் டீயோ, அப்புறம் காலையில சாப்பிடக்கூடிய இட்லி, சாம்பல் நிறத்தில் உள்ள இட்லி, ஒரு நல்ல புரதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய வெள்ளை சுண்டல், இல்லைன்னா சிகப்பு கொண்டக்கடலை சுண்டல், கொஞ்சம் சோயா பயிறு, மதியானம் சாப்பிடக்கூடிய உணவுல கருப்பு கவுனியோ இல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியோ, தொட்டுக்கொள்ள சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகள்லையும் கசப்பும் துவர்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. இரவு சாப்பிடக்கூடிய உணவு சர்க்கரை மிக குறைவாக இருக்கக்கூடிய கோதுமை ரவையில உள்ள கிச்சடி. இப்படி நம்முடைய உணவு திட்டம் இருந்தால் யோசிச்சு பாருங்க, இது ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஓரளவேனும், நான் இதை பெரிய எதுவும் சொல்ல, ஓரளவேனும் நமக்கு ஒரு உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உணவு திட்டமா இருக்கும். உலகமே கொண்டாடுது இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி. அந்த கருப்பு கவுனி அரிசி எதுக்கு கொண்டாடுறோம்? கருப்பு கவுனி நம்ம 20 வருஷமா கத்திருக்கேன். அந்த கருப்பு கவுனியை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், அதுல இருக்க கவுனி அரிசியினுடைய அந்த மேல இருக்கிற நிரம்பிச்சத்து தான். அது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நுண்கூறு.